கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு கைய வை. வணக்கம் மக்களே, கிரிக்கெட்டோட பெருந்திருவிழாவான ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி இப்போ போயிட்டு இருக்கு. இதோட கடைசி மேட்ச், அதாவது இறுதி போட்டி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும். அந்த இறுதி போட்டியில் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ், ஃபன் ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ ப்ரெடிக்ஷன், ஃபன் ப்ரெடிக்ஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் போட போகிறோம். உங்களுக்கு டெக்னிக்கல் ரூல்ஸை பற்றி தெரியுமா, அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. பேட்டோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க கிரிக்கெட் ரசிகர்களே. For that reason the timing isn't there. Just 2 off 2. ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஹைப்பு பில்டப். இந்தியன் நியூசிலாந்து அதனாலே பார்த்தீங்கன்னா பெரிய ஹைப்பாக இருக்கும், பெரிய பில்டப் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து எப்பவுமே அண்டர் டாக்னு சொல்லுவாங்க. நியூசிலாந்து பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வருவாங்க, செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் வருவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுவாங்க செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸில். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதுவுமே ஜெயிச்சிருக்காங்க. யார்கிட்ட ஜெயிச்சிருக்காங்க, நம்ம இந்தியா கிட்ட தான் ஜெயிச்சிருக்காங்க. 2021 பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட ஜெயிச்சாங்க. அப்புறம் அதே சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா அப்போ 2000 பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து நம்ம இந்தியா ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதாவது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் முன்னாடி பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களை பீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கனவாகவே இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 குரூப் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டை வந்து வீழ்த்தினாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளை வீழ்த்துவாங்களா, இப்போ நாம் அவங்கள வீழ்த்துவான்றதை நம்ம பொறுமையாக நாளைக்கு இருந்து தான் பார்க்கணும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேர்ல்டு கப் நினைக்கிறேன், அந்த டைமில் கூட தோற்றுருக்காங்க. ஸோ இந்தியா நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நியூசிலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் ஹேண்ட் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா கரண்டாக பெஸ்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால ஸோ இந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 90-10% இருக்கிறதுக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட், இம்பார்ட்டண்டான செக்மெண்ட், அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். இப்போ கீ பிளேயர்ஸ் பார்த்தல, கீ நினச்சோடனே சாவி நினச்சிடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் இருக்க கீ பிளேயர்ஸ். நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா இருக்காரு, அப்புறம் கிங் கோலி இருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி இருக்காரு. இதில் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் சூட்டணும்னா உங்களுக்கு ஃபேவரட் பேரை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சூட்டுங்க. ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்து யாருக்கு அதிகமான ஃபேன்ஸு, யாருக்கு வந்து அந்த பேர் எக்ஸாக்டாக சூட் ஆகுறதை நம்ம பார்த்துடலாம். ரோஹித் சர்மாவின் சூழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து சரியுமா, இல்லைனா கெயின் வில்லியம்ஸோட பொறுமையில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து வெற்றி பெறுமா, இதை பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். கெயின் வில்லியம்ஸை பார்த்தீங்கன்னா எப்பவுமே பொறுமையாக இருப்பார், அதான் இதை பழமொழி எடுத்தேன். ஸோ இது என்ன நடக்க போகுதுன்றதை நாளைக்கு பார்த்துடலாம். இல்லைனா கிங் கோலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் டைமில் இருக்கார்ல, ரிட்டையர்மெண்ட் மீன்ஸ் அவரோட எண்ட் ஆஃப் தி கெரியர் டைமில் இருக்கார்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி செஞ்சுரி இந்த மாதிரி வருவான்னு பார்ப்போம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரோஹித் அண்ட் விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. 2023 பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரோஹித் ஒரு 47, விராட் கோலி பார்த்தீங்கன்னா 53 அடிச்சார். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் வந்து மிகப்பெரிய ஹார்ட் பிரேக்காக அமைஞ்சது. ஸோ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவங்களோட ரோக்கோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஸோ நீங்கள் யாரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்க, கெயின் வில்லியம்ஸ்னா, ரோஹித் சர்மாவா, விராட் கோலியா, இவங்க 3 பேர் உங்களோட ஃபேவரட் பிளேயர் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. முகமது ஷமி அப்புறம் கில்லெல்லாம் இருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். அதான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃபன் செக்மெண்ட். பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவலை எதிர்பார்த்து ஃபன் செக்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபன் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 பிளேஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 3 பிளேஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வர ஃபேவரட் ஆக்டர்ஸ் ஒரு படம் டைலாக்ஸை பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணியிருக்கேன். அது பிடிச்சி தான் மறக்காம கமெண்ட்டில் போடுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கில்லி விஜயோட ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒரு டைலாக் வரும், இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எங்கேயுமே பயம் கிடையாது, ஆல் ஏரியாவில் ஐயா ஹிட்மேன். இந்த டைலாக் ஒரு பொண்ணு தான் மறக்காம கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு கைய வை. ஒரு தடவை வச்சுட்ட அப்புறம் உன்னால யோசிக்கவே முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விராட் கோலி, கிங் கோலி, அவருக்கு பார்த்தீங்கன்னா டைலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, அதாவது கபடியோட டைலாக். அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா அவருக்கு கரெக்டாக பொருந்தும். இப்போ தேர்டாக பார்த்தீங்கன்னா கெயின் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பேசியும் கமல் கொடுத்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பீஸாக இருப்பார், எப்பவுமே பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி ஃபயர் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் மேட்ச் செய்கிற அவர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கெயின் வில்லியம்ஸனுக்கு அமைதியான ஒரு சாந்த சொருபி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபன் ப்ரெடிக்ஷன், அதாவது ஃபன் ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இந்த ஃபன் ப்ரெடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபன்னாக தான் பேச போகிறோம். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரியல் ப்ரெடிக்ஷனே வரப்போகுது. இப்போ நம்ம ஃபன் ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ரெடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறோம், என்ன சொல்லலாம், ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு பால் அடித்தா அந்த பால் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேயே விழும், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் இப்போ நடிப்பார். ஸோ இது ஃபண்டுக்காக தான் சொல்கிறது. ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா போல் டைம். போல்ன்றது சாக்லேட் கிடையாது, வின்னிங் யார் பண்ண போகிறாங்க அந்த போல் டைம். ஸோ நீங்கள் இந்தியா வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. நீங்கள் நியூசிலாந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது உங்களோட சாய்ஸ், நீங்கள் யாரை வேணால் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா 85%, நியூசிலாந்து 15% ஜெயிக்கிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்மளோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக மேட்ச் ஆகுதா இல்லையான்றதை நம்ம நாளைக்கு பொறுத்து இருந்து அதுக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.